ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி இர்ரெகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூல்ன்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அனிமே சீரிஸ்ல நிறைய டெக்னாலஜி வைஸா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பானுங்க. அதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னா கன்ஃபார்ம் நீங்களே கன்ஃபியூஷன் ஆகி ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதனால ஏன் வீடியோல எந்த கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. அதே மாதிரி யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுவே எனக்கு போதும். பாக்குற ஒவ்வொருத்தரும் நம்மளோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க கைஸ், நம்ம வாங்க கதை குழப்பலாம். இந்த எபிசோட்ல மியூக்கியும் அவன் அண்ணன் முன்னாடி போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, இங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல அவ்வளவா. இதை கேட்ட கூட இந்த பிரசிடென்ட்டும் சரி சரி ஓடு, இவங்களைய கேள்வி கேட்டு சார் புண்படுத்துற மாதிரி இவங்க இப்பதான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னால போக போக தெரிஞ்சிடும் நம்மளோட ரூல்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சுதான் பேசியிருக்கான். அதனால நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவ பிரசிடென்ட்டும் இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். இன்னொரு தடவை வரம்புக்கு மீறிய மேஜிக்ஸை யாருன்னா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல வயலன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் காத்துன்னு இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரியான வயலன்ஸ் எங்கன்னா பார்த்தனா இன்னொரு தடவை எல்லாம் வார்னிங் கொடுக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற மாதிரி? ஆமா ஜூனியர்ஸ் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பிரசிடென்ட் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைதான். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொன்னபடி நடந்துக்கோங்க. அப்படி யாருன்னா நடந்துக்கலன்னா அவங்களுக்கு மோசமான விளைவுகள் காத்துன்னு இருக்குது. இந்த ஒரு தடவை உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறேன். எல்லாரும் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு வணக்கத்தை போட அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. சரி உன்னோட பேர் என்னடா சொன்ன? கிளாஸ் 1E சேர்ந்த ஷீபா தட்சுயா மேம். நான் இந்த பேரை மறக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் கிளம்ப. அப்போ இன்னொரு பக்கம் இவனும் உண்மையிலேயே அவங்க லோக்கல்ஸை சேர்ந்த உங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க. என்னடா சொன்ன? டேய் உங்களை விட நாங்க என்ன லோக்கல்ஸ்னாலதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? பண்றதையும் பண்ணிட்டு பேசுற பத்தியா? நீ எங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு. அப்படியா? என்னோட பேரு மரிசாக்கி ஜூன். நான் பிரபலமான மரிசாக்கி பிரான்ச்ல ஒரு மெம்பரா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே எனக்கு அப்புறம் தான் ஷீபா அப்படின்னு அவனும் கிளம்ப. டேய் என்னடா போறதுக்கு முன்னாடி லூசு தரமா பேசிட்டு போற, ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு இவனும் கேட்க தலைவன் அதோட கடுப்புலயே அங்கிருந்து போறான். அண்ணா எதனா பிளான் வச்சுருக்கீங்களா? இருக்கு. அப்ப இவங்க கிட்ட ஒரு நிமிஷம், என்னோட பேரு ஹோனகா மிட்சுய். இப்ப நடந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நீங்க பண்ண உதவிக்கு நான் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. அவங்க கிட்ட நான் பண்ண விஷயத்த பத்தி எனக்காக போயிட்டு சமாதானமா பேசுனீங்களே, அதுக்காக ரொம்ப நன்றி பிக் பிரதர் அப்படின்னு அவங்க சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு என்ன நீ அண்ணான்னு மட்டும் கூப்பிடாத. ஏன்னா நீயும் நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். அப்படின்னா உன்னை நான் என்னன்னு சொல்லட்டும்? அப்படின்னா என்ன நீ தட்சுயான்னு சொல்லு. அப்ப அவங்களும் சரி தட்சுயா அப்படின்னு தயங்கி இருக்க. ஹீரோவும் தங்கச்சிக்கு சிக்னல் கொடுக்க. அவளும் என்னாச்சு உன் கூட ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போலாமா? என்னது அப்படின்னு இவங்கள ஷாக்காக. அதுக்கப்புறம் இவங்க நடந்து போயின்னு இருக்க. ரைகோவும் உண்மையிலேயே சிஐடின்றது நிறைய முக்கியமான ஆளுங்க பயன்படுத்துது. அதுக்கு தேவையான நிறைய எனர்ஜிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுனே இருக்கணும். ஏன்னா அது மூலியமா தான் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா அது வேலையே செய்யாது. அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்மளால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இவங்க பேசினு இருக்க. அப்போ இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் பேசினு இருக்கும்போது இவங்க தனியா போயிட்டு நின்னுங்கன்னு இருக்காங்க இவங்க பேசுறதை பார்த்துன்னு. அப்போ இன்னொரு பக்கம் இந்த கண்ணாடி போட்டு பண்ணோம். உண்மையிலேயே நம்மளோட ஸ்கூல்ல இந்த சிஐடி யூஸ் பண்ற ஹை லெவலான ஆளுங்க நம்மளோட ஸ்கூல்ல படிப்பாங்க சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பண்ணும், எனக்கெல்லாம் அதுல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவ்வளவு ஹைல இருக்கிற ஆளுங்களாம் நம்மள ஏன் படிப்பாங்க? சரி எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் மறுநாள் அப்ப நம்ம பிரசிடென்ட்டும் தட்சுயா குட் மார்னிங். உனக்கும் குட் மார்னிங் மியூக்கோ. குட் மார்னிங் பிரசிடென்ட். மியூக்கியும் குட் மார்னிங் பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட்டும் சரி மியூக்கி உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அதனால இன்னைக்கு மதியானம் லஞ்ச் பிரேக்ல அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில தான் காமிக்கிறாங்க. உள்ள வரலாமா? வாங்க வாங்க, கூச்செல்லாம் போடாதீங்க. நம்ம மியூக்கி வரைக்கும் வர சொன்னா நம்ம ஹீரோவோ கூட சேர்ந்து வந்திருக்கான். அப்ப இவங்களும் எல்லாருக்கும் வணக்கம். அப்ப இவங்களோட அழகை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. அப்ப இவங்க குரூப்ல இருந்தவங்களும் இரும்ப இவங்க எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாயிராங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபெஸ்டிவல் அப்பதான் அறிமுகமானோம். இதோ இவங்க தான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பொருளாளர் இச்சிஹாரா சுசுனி. அவங்க பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். அவங்க தான் டிசிப்ளின் கமிட்டியோட லீடர் மரி. அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்னோட செக்ரட்டரி அசுசா நாகாஜோ. அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒரு வைஸ் பிரசிடென்ட்டும் ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு ஹென்சோ. அவன் இந்த செமஸ்டருக்கு தான் வைஸ் பிரசிடென்டா சேர்ந்தான். அப்புறம் திடீர்னு நம்ம மியூக்கியும் மிஸ் மரி உங்களோட லஞ்ச் எல்லாமே நீங்க தான் மேக் பண்ணீங்களா? ஆமா இது எல்லாமே நான் தான் உருவாக்குனேன். ஏன் உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோவ சொல்ல. ஏன்னா நீங்க உங்களோட லஞ்சை மேக் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆக்கியிருக்கேன்றது உங்களோட விரலை வச்சு பார்க்கும்போதே தெரியுது. அப்ப விரல பார்த்தா ஏதோ அடிபட்டுது, அதை அவங்களும் மறைச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவங்கள கூச்சப்பட மியூக்கியும் ஆனா நம்ம ஏன் இதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து மதியான டைம்ல சாப்பிடக்கூடாது? ஆமா நீ சரியா தான் சொல்ற, அது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கும். இன்னும் நீ தனியா இந்த இடத்துல சாப்பிடுவ, நான் எங்க போயிட்டு தனியா சாப்பிடுறது
அப்ப இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டு அந்த சுசுனேவும் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரியே தான் பேசுறீங்க, கூட பிறந்தவங்க மாதிரியே தெரியல. ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன், ஏன்னா இவ மட்டும் என் கூட சகோதரியா பிறக்கலனா கண்டிப்பா இவளை நான் லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹீரோ ஓபனா சொல்ல இதை எல்லாரும் கேட்டுட்டு ஷாக் ஆடுவாங்க. சடனா அவனும் நான் இப்ப சொன்ன விஷயத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், சும்மா காமெடி பண்ணேன். சரி ஒரு வழி எல்லாம் முடிஞ்சிச்சுல, நம்ம இப்போ பேசலாமா? இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல லீடர் எலெக்ஷன் மூலியமா தான் ஒருத்தர் தேர்வு செய்யப்படுறாரு. நம்மளோட பிரசிடென்ட்ன்ற போஸ்டிங் மட்டும் யாரை வேணாலும் இந்த இடத்துல நியமிக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவங்கள பதவியை விட்டு தூக்க முடியும். அந்த முறையில மரியும் எனக்கும் சொந்தமா விதிவிலக்கு இருக்குது, அதாவது டிசிப்ளின் கமிட்டியோட லீடரா இருக்கிற முறையில. இதனோட அடிப்படையில வச்சு பார்க்கும்போது என்னோட குழுவுல கிட்டத்தட்ட ஒரு 3 மெயினான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அவங்க எந்த விதமான கிளப்ஸ்லயும் சேரக்கூடாது, அதே மாதிரி எந்த விதமான குழுவிலையும் அவங்க இல்லாம இருக்கணும். அப்ப பிரசிடென்ட்டும் ஆமா அவங்க சொல்றதும் சரிதான். அந்த அடிப்படையில நம்மளோட ரூல்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளோட இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட நம்மளோட கவுன்சில்ல சேர்க்கணும். அதனால மியூக்கி நீங்க கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேரணும், நீங்க வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இருக்க கூடாது. அதனால எங்களோட இந்த ஆஃபரை ஏத்துக்கிறீங்களா? அப்ப இவங்களும் ஓகே சொல்ல, அப்ப திடீர்னு இவங்களும் சரி பிரசிடென்ட் உங்களுக்கு என்னோட பிரதரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் எவ்வளவுன்னு தெரியுமா? இதை கேட்ட ஹீரோவும் அட போடி ஏன்டி இதை கேட்ட அப்படின்ற மாதிரி அவனும் யோசிக்க. அப்ப அவங்களும் ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒரு திறமையான ஆள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்கான எல்லா தகுதியும் என்னோட அண்ணன் கிட்ட இருக்குது, அதனோட அடிப்படையில நானும் சேரத்துக்கு தான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி என்னோட அண்ணன் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏ மியூக்கி அமைதியாரு ப்ளீஸ், என்னோட அண்ணனை இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்க்கறதுக்கு எதனா ஒரு வாய்ப்பு அவனுக்காக கொடுத்து பாருங்க. இல்லமா இது மட்டும் வாய்ப்பே இல்ல, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஆக்ட் லெசன் 1ல அது ஒரு எழுதப்படாத சட்டம் தான், இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாரும் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணணும்னா அதுக்கு புதுசா நம்ம கவுன்சிலுக்கான ஒரு ஆக்ட் தான் கொண்டு வரணும். அதுக்கு எல்லாரும் ஓட் பண்ணாங்கன்னா இது சாத்தியமாகும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளவு விஷயம் இருக்குது தெரியாம இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. சரி சரி விடுங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? சரி இந்த செமஸ்டரோட செக்ரட்டரி வந்து எனக்கு மியூக்கி தான். இதை ஓகே சொல்ல இவங்களும் ஓகே மேம், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், அதனால நான் உங்க கூட கண்டிப்பா சேர ஒத்துக்கிறேன். சரி மியூக்கி ரொம்ப நன்றி இதை சொன்னதுக்காக. எல்லா விதமான ரூல்ஸையும் இங்க இருக்கிற மத்தவங்க சொல்லுவாங்க ஓகேவா? ஏய் என்ன அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ஒண்ணு என்னோட டிசிப்ளின் கமிட்டியில ஒரு இடம் காலியா இருக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு ஆளை யாருமே தேர்ந்தெடுக்கணும்ப்பா, அதுக்குள்ள என்ன எல்லாரும் போடுறீங்க? ஏ மாதிரி எனக்கே தெரியும். இல்ல பிரசிடென்ட் நீங்க தப்பா புரிஞ்சுருக்கீங்க, லெசன் 2ல அந்த மாதிரி போடல. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கிற ஆளுங்களோட செலக்ஷன் மூலியமா கூட ஒரு தடவை ஒரு சீட்டை வாங்க முடியும், அது எந்த விதமான ரூல்ஸையும் பிரேக் பண்ணாது. சரியா சொன்ன அப்படின்னு பிரசிடென்ட்டும் சொல்ல ஆஹா ஹீரோ யோசிக்கிறான், நம்மள ஏதோ பிளான் பண்றாங்கடாப்பா, அதனால இவங்க முந்ததுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சி சொல்லிடணும்டாப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க பாட்டு பேசினிருக்கீங்க, என்னோட ஒப்பீனியன் கேட்க மாட்டீங்க, நான் சொன்னாதான் அது ஒத்துக்கணுமே. பிரசிடென்ட்டும் தட்சுயா நம்மளோட ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை இன்னும் ஒழுங்குபடுத்தணும், அதுக்காக இன்னும் ஆட்கள் தேவை, கண்டிப்பா நீ அதுக்கு சரியா பண்ணு எனக்கு தோணுது. ஆமாண்டா பிரசிடென்ட் சொல்றதை நானும் ஒத்துக்கிறேன், ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான விஷயங்களை செய்யலாம், எல்லாரையும் ஆட்டி படிக்கலாம், அதனால உன்னோட முடிவை தான் நீ சொல்லணும். சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரிய பார்க்க அவங்களும் என்னடா அப்படி பாக்குற, டிசிப்ளின் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமா இல்லாத பசங்களை ஒழுங்குபடுத்தணும், எவனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணா அவனை அடக்கணும், இதுதானே உன்னோட மெயின் வேலையா இருக்கும். அப்படின்னா என்னோட எல்லைக்கு உட்பட்டு தான் அவங்களை அடக்கணுமா? நான் எந்த பவர்ஸும் மேஜிக்ஸும் யூஸ் பண்ணி அவங்களை அடக்க கூடாதான்? யூஸ் பண்ணலாம், ஆனா வரம்புக்குரிய மேஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வரம்புக்கு மீறி யூஸ் பண்ணா அதை தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம இருக்கோம்ல, நம்ம அவங்கள அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும், அதுக்காக தான் நம்மள இங்க டிசிப்ளின் கமிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்துருக்கிறோம். அதனால இதெல்லாம் உனக்கு புரியும், கன்ஃபார்ம் நீ இதுல சேர்ந்தினா நல்லா இருக்கும்டா. அப்ப பில்லும் அடிக்க சரி மிச்ச வித்தியத்தை சாயங்காலமா பேசலாமா அப்படின்னு அவங்களும் கிளம்ப. அதுக்கப்புறம் கிளாஸ்ல இவங்களும் ட்ரைனிங் பண்ணின்னு இருக்க அந்த டைம் ஹீரோவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதோட ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. மிச்ச வித்தியாசம் அப்பதான் சொல்றாங்களாம், இப்ப வேற அதுல சேர போறியாடா, பயங்கரமான தொல்லையா வேலையா இருக்கும் போலியே ஸ்டூடெண்ட் கவுன்சிலா அப்படின்னு எரிக்காவும் யோசிச்சு இருக்க. எரிக்கா டைம் ஆகுது உன்னோட டர்ன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும். அதுக்கப்புறம் அவங்களும் போய் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல அவங்களோட பெஸ்ட் கொடுத்து பண்ண நம்ம ஹீரோ பொறுமையா போ, இன்னும் பொறுமையா இது பண்ணாதான் எல்லாரும் என்ன நம்புவாங்க அப்படின்னு ஹீரோ போய் யோசிக்க. அதுக்கப்புறம் சாயங்கால டைம்ல இவங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் போக அப்ப இவங்க போன அந்த இடத்துல அந்த டைம் கரெக்டா வைஸ் பிரசிடென்டான அவனும் நின்று இருக்கான். அப்ப இவனும் அந்த இடத்துல இருந்து நம்ம மியூக்கி கிட்ட வந்துட்டு நான் தான் வைஸ் பிரசிடென்ட் கியூபோ ஹிட்டோரி, அப்ப இவங்களும் வேணும்னே அவன் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவனும் கிளம்ப. சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல அவன் மரியும் சரிடா உனக்கு இதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாமே நீ பார்த்து பழகி நல்லா புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் கத்துப்ப, அதனால நான் இங்க இருந்து போயிட்டு வரட்டா அப்படின்னு அவங்களும் கிளம்ப. ஒரு நிமிஷம் இல்லங்க மிஸ் மரி, சொல்லு வைஸ் பிரசிடென்ட் ஆண்டோ கியூபோ ஷூஜா ஹட்டோரி. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட முழு பேர் சொல்லாதீங்க, ஷார்ட் ஃபார்மா சொல்லுங்கன்னு. ஏன்டா இப்படி சொல்றேன்? அதான்டா உன்னோட பேரு, நீங்க வெறும் கியூபோ ஹிட்டோரின்னு மட்டும் சொல்லுங்க. அது கூட சேர்த்து அது சொல்றதுனால என்ன ஆயிடுது, அது உன்னோட ஃபேமிலியோட பேரு தானே. இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி எல்லாம் நான் உள்ள கொண்டு வரவே மாட்டேன், இந்த ஸ்கூல்ல நான் இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்கிறதுனால என்னோட நார்மல் பேர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவனும் பேச. சரி என்னத்துக்கிட்ட கூப்பிட்டா? மிஸ் மரி எதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை உங்களோட டிசிப்ளின் கமிட்டியில சேர்க்கறீங்க, அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரியான டிசிப்ளின் கமிட்டியில ஒருத்தனை கூட சேர்த்ததே இல்லையே. இல்லடா
இல்லடா நம்மளோட ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல லெசன் 2 படி அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா போட்டு இருக்குது. அதை வச்சுதான் நான் இவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தேன். அப்படியா? பட் ஆனா இவன் ஒரு லோ கிளாஸ் சேர்ந்த பையன், இவன் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். இவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவனெல்லாம் இந்த பதவிக்கு போட்டிருக்கீங்க. இவனுக்கான அந்த தகுதி துளி அளவு கூட கிடையாது. டேய் அப்படிலாம் இல்ல ஷீபா, உண்மையிலேயே திறமையானவன். அவனோட திறமையை நான் கண் கூட பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப அனுபவசாலியான ஆளா இருக்கான். இந்த மாதிரியான ஒரு ஆளு தான் நம்மளோட டிசிப்ளின் கமிட்டிக்கு தேவை. பட் ஆனா நீங்க சொல்றதுலாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஹட்டோரி, நீ இந்த மாதிரிலாம் பேசுறத பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் 2 விதமா பிரிச்சு தான் நீ பாக்குற போல. ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு. இதை கேட்டா அவனும் கொஞ்சம் டென்ஷனாவே. அப்ப இவனும் பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, பிரசிடென்ட் நீங்க எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்குனீங்க? மேயக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஹீரோவும் தடுத்துட்டு அவன் கிட்ட போக, வைஸ் பிரசிடென்ட் ஹட்டோரி நீங்க வேணா என் கிட்ட நேருக்கு நேர் மோதுங்க, என்னோட திறமையை நான் காமிக்கிறேன். இதை கேட்ட எல்லாருமே ஷாக்காவே. இதை கேட்ட எனக்கு காமெடியா தான் இருக்குது. இந்த மாதிரியான ஆளு கூட நான் ஏன்டா சண்டை போடணும்? இல்ல நீங்க சொன்னீங்களே எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல, நான் லோ கிளாஸ், அது மட்டும் இல்லாம ஸ்கில்லே இல்லாதவனுக்குலாம் ஏன் இந்த பதவி கொடுத்தீங்கன்னு. அதனால நீங்க வேணா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்களேன். அப்படியா? சரி நான் ஒத்துக்கிறேன். அப்படி நான் ஒன்னும் ஒத்துக்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள 1 vs 1 தான். அப்ப நம்ம மியக்கையும் போறதுக்கு முன்னாடி, அண்ணா ஆல் தி பெஸ்ட் சொல்ல, நீ கவலைப்படாத எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு உள்ள போக, சரி வைஸ் பிரசிடென்ட் நான் இதுல ஜெயிச்சிட்டேன்னா அந்த டிசிப்ளின் கமிட்டில என்ன ஒரு மெம்பரா நான் செத்துப்பேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சரிடா, நீ ஜெயிச்சாதானே தோக்க போறது உறுதி ஆயிடுச்சுடா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எந்த அளவுக்கு கதற வைக்கிறேன்னு பாரு. அப்ப இன்னொரு பக்கம் ரெஃபரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் கன்ஃபார்ம் இவனை நான் இப்படி அட்டாக் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போட, அப்போ மேட்சும் ஆரம்பிக்க தலைவன் வைஸ் பிரசிடென்ட்டும் அவன் பொறுமையா சட்டையை தூக்கிட்டு அவர் அட்டாக் பண்ண போக தலைவன் ஒரே முடிதான் அந்த இடத்துல இருந்து எனக்கு தெரியாம மறைஞ்சு போய் பின்னாடி போய் ஷூட் பண்ணிடுறான். அதோட அவனும் மயங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காக மியூக்கி ஹாப்பியா வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிசிப்ளின் கமிட்டி லீடரும் வாயை பொழுது பாக்குறாங்க ஆச்சரியத்துல. இந்த மேட்சோட வெற்றியாளர் தட்சுயா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதுவே போதும் அப்படின்னு அவனும் யோசிக்க, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டினியூஸா உங்களால பார்க்க முடியும். இந்த எபிசோட்ல அட்டோரி ஹிட்டோரின்னு சொல்லிருப்பானுங்க. அது உண்மையிலே அந்த வைஸ் பிரசிடென்டோட பேர் தான். அது என்ன பண்றது, அது கார்ட்டூன்ல வரதுதான். இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் எபிசோடே பாத்தீங்கன்னா வேற லெவலா போவோம் கைஸ். நான் நிறைய இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா நிறைய விஷயம் ரொம்ப டெக்னாலஜி வைஸா சொல்லிருப்பானுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், கன்ஃபார்ம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்றது எனக்கு டவுட் தான். ஏன்னா ரொம்ப இழுத்து பேசிருப்பானுங்க. அதனால அதெல்லாம் ஷார்ட் பண்ணி நான் சிம்பிளா கொடுக்குறேன். அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?